கோபண்ணா, உங்கள் அனுபவத்திலிருந்து அவரை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அடுத்த தலைமுறை? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் எனக்கு எப்பொழுதுமே நிறைய நண்பர்கள் உண்டு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளோடு எனக்கு தொடர்பு அதிகமாகவே உண்டு. தோழர் நல்லக்கண்ணு அவர்களை பொறுத்தவரை 12 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்திருக்கிறார். எனக்கு நெருக்கமான தொடர்பு என்பது அருமை நண்பர் மகேந்திரன் அவர்கள் 2005ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு முத்து விழா மலர் தயாரிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது நான் சென்னை ஜிஎன் சிட்டி ரோடு தியாகராய நகரில் என்னுடைய அலுவலகம் இருந்தது. அங்கே நான் அந்த பதிப்பக இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நூல்கள் வடிவமைப்பு போன்ற காமராஜ் புத்தகம்லாம் வெளியிட்ட காலம். அப்போது என்னோட தொடர்பு கொண்டார். அப்போ நம்ம செய்யலான்னு சொல்லி என் அலுவலகத்தை கிட்டத்தட்ட 1 மாத காலம் நண்பர் மகேந்திரன் அடிக்கடி வருவதும், பிருத்திவிராஜ் என்று ஒரு மறைந்த தோழர், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர், அவர் கூட இருந்து என்னோட இருக்கிற வடிவமைப்பாளர்கள் ஜெயசீலன், செல்வகுமார் போன்றவரை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் இரவு நான் அங்கேயே இவரும் நானும் தங்கியிருக்கிறோம். மகேந்திரனும் அந்த வடிவமைப்பை செய்து அவர்கள் கட்டுரையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதையெல்லாம் வடிவமைத்து மிகச்சிறப்பான ஒரு முத்துவிழா மலரை சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார். அப்பொழுது தான் அவருக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதே போல் அவர் கார் கொடுத்தா வாங்க மாட்டார் என்று ஒரு இது இருந்தது. அப்போ தோழர் மகேந்திரன் அவர்கள் அவருக்கு தெரியாமல் காரை அருணாச்சலம் தமிழ் சான்றோர் பேரவை மாணவர் நகரம் அவர் தான் அந்த காரை கொடுத்தார். அந்த கார் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தது. அவரை வாங்க மாட்டார்னு சொன்னாங்க. அதனால் அந்த காரினுடைய சாவியை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பாண்டியனிடம் கொடுத்தார். இவர் வாங்க மறுத்த நிலையில். பிறகு அந்த காரை அவர் கட்சிக்கே கொடுத்து விட்டார். அந்த 1 கோடி ரூபாயும் கட்சிக்கு கொடுத்துட்டார். அதனால் அவர் ஒரு உடைமை மறுப்பாளர். சுயநலமே. அதில் கலைஞர் சொன்னார், பாண்டியன் இந்த சாவியை நீங்க வச்சுக்க கூடாது, இப்பதான் கொடுக்குறேன், நாளைக்கு அவர்கிட்ட கொடுத்துடணும், தெரியுதா அப்படின்னு கிண்டல் பண்ணாரு. பண்ண பிறகு அந்த சாவி அவர் காரை மறுத்து விட்டார். ஆக அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சின்றதே உடைமை மறுப்பு இயக்கம். அதில் ஒரு உடைமை மறுப்பாளராக, ஒரு சுயநலம் இல்லாதவராக அவர் பார்க்குறார். இன்னைக்கு பார்க்குறேன் அனைத்து தொலைக்காட்சிகளும் சட்டமன்ற, நாடாளுமன்ற, அரசு பொறுப்பு எதுவுமே இல்லாத தோழர் RNK அவர்களுடைய புகழை எல்லா தொலைக்காட்சிகளும் இன்றைக்கி முழு நேரமாக நேரலையில் ஒளிபரப்பி கொண்டிருக்காங்கன்னா, அப்போ இன்னைக்கு தமிழ்நாடே அவருடைய துக்கத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறது. யாருடைய துக்கத்தில்? எந்த பொறுப்பும் வகிக்காதவர். அவர் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை. ஒரு முறை நின்றார், கோவையில் தோற்கடிக்கப்பட்டார். ஆக இப்படி பொது வாழ்க்கையில் இருந்தவர்கள், சுயநலம் இல்லாதவர்கள், இதெல்லாம் எப்படி இன்ஸ்பிரேஷன்னா மகாத்மா காந்தி. இன்றைக்கும் அவரை பற்றி பேசுகிறோம். அதே போல் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஜீவானந்தம், அந்த வரிசையில் இன்றைக்கி தோழர் RNK இன்றைக்கி மக்களுடைய புகழை பெற்றிருக்கிறார், பாராட்டை பெற்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கை. அது எப்படின்னா, கான்பூரில் 1925 டிசம்பர் 26 கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றிய நாள் என்று இவர் பிறந்திருக்கிறார். அதே கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழா கடந்த 2024 எவ்வளோ கோயின்சிடன்ஸ் பாருங்க. அந்த 100ஆண்டு விழாவில் அவருடைய இதில் அந்த கட்சியினுடைய 100ஆண்டு விழாவும் நடந்தது. அப்படிலாம் ஒரு அற்புதமான ஒரு 100 ஆண்டு வாழ்கன்னு நான் நிறைய பாட்டில் தான் கேட்டிருக்கேன். இவர் 100 ஆண்டு வாழ்ந்தவர். தனிமனித ஒழுக்கம் இருக்கு பாருங்க. அதாவது நேர்மை, எளிமை, தூய்மைன்றது அவங்க வாழ்ந்திருக்கிறார். தன் வாழ்க்கையில் எப்படி ஜீவானந்தம் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு RNK வாழ்ந்திருக்கிறார். எல்லாரும் நம்ம அதை பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் நல்ல கண்ணு, எல்லா அரசியல் கட்சியும் அவருக்கு இரங்கல் உரை தெரிவிக்கிறார்கள், தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கிறார்கள். நாமும் இங்கே விவாதத்தில் பேசுகிறோம். அந்த வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு நாம் பின்பற்ற போகிறோம், அதுதான் முக்கியம். அதாவது ஊடக வெளிச்சத்திற்காக அவருக்கு புகழ் மாலை சூட்டுவதனால அந்த அவருடைய லட்சியம் நிறைவேறாது. அவரை போல வாழணும். அவரை போல வாழ முடியாது. கொஞ்சமாவது கடுகளவாவது நம் வாழ்க்கையில் அவரை பற்றி பேசுவதற்கு முதலில் தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதாவது கடைசியில் ஹவுசிங் போர்டு வீட்டில் தான் இருந்தார், CIT காலனியில். நான் பார்த்துருக்கேன், அடிக்கடி போவேன். ஒரு தடவை நான் திருப்பூரில் ஒரு கூட்டம்,
சுப்பராயன் அவர்கள் கூட்டத்துக்காக எங்களுக்கு வழி அனுப்பி வரத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தார். அப்போ எங்களுக்கு 2 டயர் ஏசியில் போட்டிருந்தாங்க எனக்கு டிக்கெட்டு. தோழர் முத்துராமலிங்கமும் வந்திருந்தாராங்க திருப்பூர்லேருந்து. எனக்கு போட்டார். அவரை பார்த்தா அவர் ஆர்டினரி 3 டயர் ஸ்லீப்பர் நான் ஏசி அங்கே தான் இதில் வரமாட்டாராம். இந்த 2 டயர் ஏசியில் ட்ராவல் பண்ண மாட்டாருன்னு சொன்னாங்க. அவர் அப்புறம் போனார். சென்னையில் போய் அவர் வர்ற வரைக்கும் நான் நின்று ஒன்றா வீட்டுக்கு போனோம். அந்த மாதிரிலாம் சொந்த வாழ்க்கையிலையும் ஒரு எளிமையை கடைபிடிப்பது ரொம்ப அரிதிலும் அரிது. எனக்கு என்னவோ காந்தி, காமராஜ், ஜீவானந்தத்துக்கு அடுத்து ஆர்என்கே. இன்னொரு ஆர்என்கேவை நாம் பார்க்க முடியுமா எதிர்காலத்தில்? முடியாது. ஏன்னா அவரை போல குறைந்தபட்சம் அவரை போல நேர்மையாகவும் எளிமையாகவும் தூய்மையாகவும் ஒரு வாழ்க்கையில் குறைந்தபட்சம் வாழணும். அவர் என் மேலே ரொம்ப பெரிய அடிக்கடி நான் பார்ப்பேன். ரொம்ப நாள் ஒரு 3 மாதம் 4 மாதம் கேப் விழுந்தா என்ன ரொம்ப நாளாக காணோம் அப்படின்னு நினைப்பாரு. என்னை உற்சாகப்படுத்துவார். அடுத்து சென்னை சத்தியமூர்த்தி போகல நேரு 125ன்னு 2014 EVK செலங்கவன் தலைவராக இருக்கும்போது ஒரு கூட்டம் நடத்தினேன். நேரு 125ன்னு ஒரு புத்தகம். அவர் 125வது பிறந்த நாளில் அந்த புத்தகத்தை ஆர்என்கே தான் வெளியிட்டார். என்னை பாராட்டுறதுக்கு அளவே கிடையாது. நல்ல பதிப்பாசிரியர். இவருக்கு வடிவமைப்பு திறன் இருக்கு, ஒரு டேஸ்ட் இருக்கு, நல்ல எழுத்தாளர்னு நிறைய பாராட்டினாரு. அவருடைய அன்பையும் பாராட்டியும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையில் கடுகளவாவது நான் பின்பற்றி விட்டால் அதுவே நான் செலுத்துகிற மிகச்சிறந்த அஞ்சலி.